அப்சஷன் படம் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அந்த படத்தை பற்றி பேச வரல. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு சில ஹாரர் மூவிஸ் வந்திருந்தாலும் 1981லேயே ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி டிஸ்டர்பிங்கான ஒரு ஹாரர் மூவி ஒன்று வந்துருந்துச்சு. பொசஷன் படத்தை பற்றி தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த படம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த டைம்லேயே நிறைய பேரால் அந்த படம் பேசப்பட்டுச்சு. எதனால் இந்த படம் அதிகமாக பேசப்பட்டுச்சுன்னா, அந்த டைமில் ஹாரர் மூவி அப்படின்னாலே பேய் வந்து பயமுறுத்துறது, சவுண்டு, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற பிரச்சனை, அவங்களோட கோவம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுது, அதனால ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது, அது வந்து எந்த அளவுக்கு மற்றவங்கள பாதிக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் பார்க்குற ஆடியன்ஸையும் ஒரு டிஸ்டர்பிங்கான லெவலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அந்த டிஸ்டர்பிங் லெவல் எதை வச்சு கொண்டு போனாங்க அப்படின்னா, இந்த படத்தில் நடித்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு. அதுக்கு முக்கியமாக 2 பேர் தான். ஒன்று ஆனா கேரக்டரில் நடித்த இசபெல்லா ஜான், 2வது மார்க் கேரக்டரில் நடித்த சாம் நீல். இவங்க 2 பேரும் தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மாறி மாறி தெரிக்க விட்டுருப்பாங்க. அந்த படத்தில் அவங்களோட நடிப்பு மூலியமாகவே பார்க்குற ஆடியன்ஸை மிரள வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். அந்த படம் பார்த்தவங்களே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆனாவோட கேரக்டர் எடுத்துக்கிட்டோன்னா, ஹஸ்பண்டை பிரிஞ்சு இருந்த காலகட்டத்தில் அவங்க வந்து லவ்க்காகவும் கேரிங்காகவும் அவங்க செக்ஷுவல் லைஃப்காகவும் ஏங்கி போய் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலான டார்க் வேர்ல்டுக்குள்ளே போய் ஒரு சூப்பர் நேச்சுரல் கிரியேச்சரை உருவாக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் மேலே இருந்த லவ் போய் அவங்களோட லோன்லினஸ்னால உருவான அந்த கிரியேச்சர் மேலே அவங்களுக்கு லவ் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. வெளிநாட்டிலேருந்து வேலை முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வர மார்க்கு அது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா ஆனா பழைய மாதிரி இல்லை. மார்க்குக்கும் ஆனாக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் வருது. ஒரு கட்டத்தில் ஆனா வந்து மார்க் கிட்ட ஓப்பனாக சொல்கிறாங்க, எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு. அது எதனால ஆனா வந்து யார் கூடயோ அஃபேரில் இருக்காங்களா அப்படின்னு மார்க் தெரிஞ்சுக்க நினைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஆனா வந்து ஒருத்தவங்க கூட அஃபேரில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அந்த அஃபேரில் இருக்கிற ஆள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு முயற்சியில் இறங்குறப்ப தான் அது வந்து மனுஷன் கிடையாது, அது வந்து ஒரு மிருகம் அப்படின்னு மார்க் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சப்ப அந்த கிரியேச்சருக்கு வந்து உருவமே இருக்காது. ஆனால் படம் முடிகிறப்ப அந்த கிரியேச்சருக்கு வந்து அப்படியே மார்க்கோட உருவம் வந்திருக்கும். இந்த படத்தில் டிஸ்டர்பிங்கான விஷயங்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் அதை விட நம்மளுக்கு கேள்விகள் தான் நிறைய வரும். இந்த படத்தை பார்த்து முடிச்ச உடனே எனக்கு என்னென்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆனாக்கு எப்படி இப்படி ஒரு கிரியேச்சர் உருவாக்குறதுக்கான ஒரு சக்தி கிடைச்சிச்சு. 2வது இந்த படத்தில் டீச்சராக வர எலன் கேரக்டரும் ஆனா கேரக்டரும் ஏன் இசபெல்லாவே நடிச்சாங்க. 2 பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. அது எதனால டைரக்டர் அப்படி வச்சாங்க அப்படிங்கிறது. அந்த கிரியேச்சருக்கு எதனால மார்க்கோட உருவம் வந்துச்சு. இந்த மாதிரி வரிசையாக நம்மளுக்கான கேள்விகள் இருக்கும். இது எல்லாமே இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு கற்பனையாக விட்டுட்டு போயிருக்காரு. இதை வந்து நம்ம எப்படினாலும் நினச்சிக்கலாம், அது பார்க்குறவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்த இருக்கு. எலன் கேரக்டருமே ஒரு சூப்பர் நேச்சுரல் கிரியேச்சர் தான் அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்லலாம். என்னோட ஹாரர் மூவிஸ் லிஸ்ட்டில் இந்த படம் வந்து ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிச்சு. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுத்துச்சு, இல்லை இந்த படம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரட்டா?